ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனில் ஒரு பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அந்த விதத்தில் இந்த எம்பாக்கெட் அப்ளிகேஷனுடைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த நெகட்டிவ் அப்டேட்டை நாம் எப்படி பாசிட்டிவ் அப்டேட்டாக மாற்றுறது அப்படிங்கிற கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேம் டைம் இந்த அப்ளிகேஷன் பற்றின கம்ப்ளீட்டான அதாவது A to Z டீட்டெயில்ஸை நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் இந்த அப்ளிகேஷன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்தில் நாம் ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் நீங்கள் லோனுக்கு ட்ரை பண்ணணும். அதர்வைஸ் அப்ளை பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் நாம் பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன், இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட், தென் நாம் அப்ளை பண்ணும்பொழுது கிடைச்ச ஒரு சில டீட்டெயில்ஸ் அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகும். அப்படிங்கிறதுனால நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் அஃபிஷியல் சோர்சஸில் ஒரு டைம் வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கேஸ், இந்த எம்பாக்கெட் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ப்ளே ஸ்டோரில் இதுவரையிலும் 50 மில்லியனுக்கும் மேற்பட்ட நபர்கள் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் 20 லட்சம் பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.6 இருக்குது. இப்போ அந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் அண்ட் சேலரிடு பர்சனுக்கு அப் டு 30,000 வரைக்கும் லோன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. லோன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் 500லேருந்து அதிகபட்சமாக 30,000 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் 1.5 crore இந்தியன்ஸ் வந்து ஆல்ரெடி இதில் லோன் அப்படிங்கிறது எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதாவும் போட்டிருக்காங்க. ஓகே கைஸ், கீழே இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 0 to 4% பர் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் இவங்க கால்குலேட் பண்ணுறதாவும் போட்டிருக்காங்க. டென்யூரை பொறுத்த வரைக்கும் மினிமம் 61 டேஸ்லேருந்து அதிகபட்சமாக 120 டேஸ் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 50 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 200 ரூபாய் வரையிலும் ப்ளஸ் 18% GST அப்படிங்கிறது இருக்குங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 142% வரையிலும் கூட இருக்கலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் இதுக்கும் கீழே இவங்க வழங்கக்கூடிய லோன் பத்தின ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க ஒரு டைரக்ட் RB ரிஜிஸ்டர்ட் NBFC இருக்காங்க, அதையும் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஓகே கைஸ், இதை தவிர்த்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இதை தவிர்த்து சேலரிடு ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி நீங்கள் சேலரிடு ப்ரொஃபஷனலாக இருக்கும்பொழுது 9,000க்கு மேலே மந்த்லி இன்கம் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜை பொறுத்தவரைக்கும் 18 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும். உங்களுடைய காலேஜ் ID கார்டு அப்படிங்கிறத கண்டிப்பாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் சேலரிடு பர்சனாக இருக்கும்பொழுது தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க லாஸ்ட்டு 3 மாதத்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணணும். அதே சமயத்தில் உங்களுடைய ஆதார் கார்டு தென் பேன் கார்டு இதை ரெண்டையும் சப்மிட் பண்ணணும். இதை தவிர்த்து KYC டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே கேஸ், இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இவங்களுடைய ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷனில் இருந்தாலுமே ரியல் டைமில் இவங்க வழங்கக்கூடிய லோனில் நிறையவே டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது இப்போ ரீசெண்ட் டைமில் இவங்க அதிகபட்சமாக 50,000 வரையிலும் லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. இந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது அப்ளிகேஷனில் நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் நீங்கள் இங்கே கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்த ஒரு இடத்துலையுமே மென்ஷன் பண்ணலை. அதனால் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கு இவங்க லோன் தரலையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுதான் கிடையாது. நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் லோன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அது எந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் லோன் ஆப்ஷனில் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. அந்த விதத்தில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் உங்களுடைய ஆனுவல் டர்ன் ஓவர் எவ்வளோ அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சமயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான அந்த ப்ரூஃப் அப்படிங்கிறதையும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பிஸ்னஸில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் ஆகக்கூடிய அந்த லோன் அமௌண்ட்டை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுடைய லாஸ்ட் 3 மாதத்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதையும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமாக 50,000 வரையிலும் லோன் அப்படிங்கிறது பிஸ்னஸ் லோன் ஆப்ஷனில் தரதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த ப்ரூஃப்லாம் சப்மிட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, ரொம்பவே ஈஸியாக நேரில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டருக்கு போயிட்டு அவங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கேட்பாங்க. அந்த அமௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. இதை தவிர்த்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் வழியாக ஈஸியாக லாகின் பண்ணி பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதையுமே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அந்த விதத்தில் இனிமேல் நீங்கள் எம்பாக்கெட் அப்ளிகேஷனில் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ப்ரூஃப் அண்ட் இன்கம் ப்ரூஃப்காக பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த விதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லோன் அப்ரூவல் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான அப்ரூவல் லிமிட் அப்படிங்கிறத இனிமேல் எம்பாக்கெட் அப்ளிகேஷனில் கொடுப்பாங்க. இந்த ரூல்ஸை பொறுத்தவரைக்கும் நியூ யூசருக்கு அப்ளிகேபிள் ஆகும். இதை தவிர்த்து நீங்கள் எக்ஸிஸ்டிங் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைலில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் பொழுது சேம் இந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்களும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் எக்ஸிஸ்டிங் யூஸராக ரொம்ப நாளாக இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் அப்படிங்கிறது எதுவும் இல்லாமலே அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துட்டு தான் இருப்பாங்க.
ஓகே கேஸ், இந்த மாதிரி இப்போது ரீசெண்ட் டைமில் கிடைச்ச ஒரு லோன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இவர் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், பேங்க் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு 4000 அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. அதில் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 127 ரூபாய் பிடிச்சிக்கிறாங்க. அது போக ரிமைனிங் அமௌண்ட்டை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறாங்க. அதாவது 3823 ரூபாயை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுறாங்க. சேம் டைம் இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 2.75% பர் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுறாங்க. மற்றபடி இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்சமாக இவங்க 6 மந்த் இஎம்ஐ அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு மந்த் இஎம்ஐயாக நம்ம 1710 ரூபாய் அப்படிங்கிறது கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்து வரக்கூடிய 5 மாதத்துக்கு 546 ரூபாய் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சின்ன அமௌண்ட் அப்படிங்கிறது ஃப்ளக்சுவேஷனும் இருக்கும். அந்த விதத்தில் ஒட்டு மொத்தமாக நீங்கள் இந்த 6 மாதத்தில் ரீபேமெண்ட் பண்ணி முடிக்கும் பொழுது 4308 ரூபாய் அப்படிங்கிறது டோட்டலாக ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருப்பீங்க. பட் இங்கே இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் அடிஷ்னலாக இன்னும் 2 ரெஃபரன்ஸ் கான்டாக்ட் நம்பரை ஆட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபீஸ் அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுக்குறதா போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய நெய்பர் யாருதாவதோ இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் யாராவதோ ஒரு 2 கான்டாக்ட் நம்பரை ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு 1000 ரூபீஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஓகே கேஸ், ஓவராலாக இந்த எம்பாக்கெட் அப்ளிகேஷனில் பண்ணியிருக்கக்கூடிய இந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே சமயம் இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.